திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் அலோபதி மருத்துவம் பார்த்து வந்த போலி மருத்துவர் கைது செய்யப்பட்டுள்ளார். டிப்ளமோ படித்துவிட்டு மருத்துவம் பார்த்தவர் சிக்கியது எப்படி? முறையாக மருத்துவ தகுதி இல்லாமல் சிகிச்சை அளிப்பவர்களுக்கு எதிராக சுகாதாரத்துறை தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் நடத்திய அதிரடி ரைடில் பழனியைச் சேர்ந்த நபர் ஒருவர் சிக்கியுள்ளார். பழனி ராமர் கோவில் சந்த பகுதியில் சித்த மருத்துவம் என்ற பெயரில் கிளினிக் அமைத்து அலோபதி டாக்டர் அவதாரம் எடுத்தவர்தான் 51 வயதான அமித்குமார் டிக்காதர். இவர் சித்த மருத்துவம் டிப்ளமோ படித்ததாக கூறப்படுகிறது. இருப்பினும் MBBS மருத்துவருக்கு இணையாக அலோபதி மருத்துவத்தை அலட்டிக் கொள்ளாமல் பார்த்து வந்துள்ளார். இவரை தேடி சிகிச்சைக்கு வருபவர்களுக்கு ஆங்கில மருந்துகளை ஊசி மூலம் உடலில் செலுத்தியதுடன் அலோபதி மருந்து மாத்திரைகளையும் விதவிதமாக வழங்கியிருக்கிறார். இதுகுறித்த ரகசிய தகவலின் பேரில் மாவட்ட சுகாதார பணி இணை இயக்குனர் டாக்டர் பாரதி உத்தரவின் பேரில் சுகாதாரத்துறை அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட கிளினிக்கில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சோதனையில் பழனி சேரன்ஜீவா நகரைச் சேர்ந்த அமித்குமார் டிக்காதர் கிளினிக்கை நடத்தி வந்தது தெரியவந்தது. சித்த மருத்துவரான இவர் மருத்துவ வரம்புகளை மீறி நோயாளிகளுக்கு அலோபதி சிகிச்சை அளித்ததும் ஆங்கில மருந்துகள் வழங்கியதும் ஊசி செலுத்தியதும் உள்ளிட்ட மருத்துவ செயல்பாடுகளில் ஈடுபட்டிருப்பதையும் அதிகாரிகள் உறுதி செய்தனர். இதனையடுத்து சுகாதாரத்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் பேரில் பழனி டவுன் போலீசார் வழக்கு பதிவு செய்து அமித்குமார் டிக்காதரை கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மருத்துவ தகுதி மற்றும் சட்ட விதிமுறைகளை மீறி சிகிச்சை அளிப்பவர்கள் மீது தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.